நேற்று சண்டேவோட பார்ட் 2 வீடியோ தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். நேற்று மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் துத்திக்கீரை பறிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இது வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பூ வந்து இதில் இருக்க அந்த துத்திக்கீரையில் இருக்க பூ வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சோம்னா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த பூ கீரை எல்லாமே எனக்கு பறித்து கொடுத்தாங்க. நீ பூ கீரை ரெண்டுமே சாப்பிடு அப்படின்ட்டு எங்கள் அக்காவும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கும் கீரை பறித்து கொடுத்தாங்களாம். இந்த கீரை வந்து முசு முசு இலை மாதிரி அப்படியே கொஞ்சம் சொரசொரப்புன்னு சொல்ல முடியாது, மேலே எப்படி முசு முசெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. கழுவிட்டு அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம், கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். நாங்கள் கீரையும் பூவும் பறிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த அம்மா வந்து கொஞ்சம் ஆட்டோ வெளியே வந்து நின்று எல்லாருக்கூடயும் சேர்ந்து ஆட்டோ ஆடிந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்புறேன்னாங்க, அவங்க வீட்டுக்கும் பிரசாதம் கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழாளினியோட அப்பா வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நீங்கள் ஆட்டோவில் வந்துருங்க அப்படின்ட்டு ஆட்டோ புக் பண்ணாங்க. சரி எப்படியும் நம்ம பிரசாதம் கொடுக்க தானே போகிறோம், இங்கேருந்து பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அனுப்பி அப்படியே அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்தோம். அப்புறம் தமிழாளினியோட அப்பா வந்து போலி பப்ஸ் எல்லாம் வாங்கி வந்தாங்க. நான் எதுவுமே சாப்பிடல, எனக்கு பப்ஸு சும்மா சாப்பிட்றதுக்கு சும்மா 2 புட்டு வாயில் போட்டுன்னு நான் கிளம்பிடம்பா, எனக்கு வேணாம், நான் இப்போ தான் 4 மணிக்கு சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அவங்க வீட்டில் இந்த விருந்தாளிங்களுக்கு நாளும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தமிழாளினியோட பர்த்டே ஆல்பம் வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தா. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு இது ராயப்பேட்டையோ எங்கேயோ ஒரு பார்க்குக்கு போய் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபோட்டோஸும் இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம குட்டியை வச்சுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபோட்டோவே எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் தான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே இல்லை, வேலை அந்த மாதிரி. அப்புறம் ஆல்பம் பார்த்துட்டு எங்கள் 2வது அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை தூரல், ஜனவரியிலலாம் மழை பெய்யுமாங்கிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே. இது வரைக்கும் நானே பார்த்ததே இல்லை, அந்தளவுக்கு மழை தூரிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் 2வது அக்கா வீட்டுக்கு போனோம். எங்கள் 2வது அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு அங்கே டீ கொடுத்தாங்க. நான் டீ காஃபி பழக்கமே இல்லையா, அதனால் ஹஸ்பண்ட் மட்டும் டீயை குடித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து ஒரு விளக்கு வாங்கியிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணாடி இந்த போடுவாங்களா அந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு கண்ணாடி மேலே வச்சுப்பாங்களா அந்த மாதிரி விளக்கு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கின்னு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது என்னமோ வெளிச்சமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இருட்டாயிருச்சு. மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால சரி கொஞ்சம் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீர்மலை தானதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஹர்பன் கபே இருந்தது, அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். நான் வந்து லெமன் சோடா தான் குடித்தேன், எனக்கு கொஞ்சம் ஜீர்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கோல்டாக இருக்குது, ஃபீவராக இருக்குது, வேண்டாப்பா அப்படின்னா. சரி பரவாயில்ல, சாத்துக்குடியாவது குடி, ஐஸ் இல்லாமல் குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். ஐஸ் இல்லாமல் அவங்களும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். வரவில்லை பொம்மைங்களாக அப்படி தான் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. வரும்போது எங்கள் நாத்தனார் பெரிய நாத்தனார் ஃபோன் பண்ணாங்க, இங்கே சமையல் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டு போங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். பார்ட் 3 அப்லோட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.